வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை பற்றிய சிறப்பு செய்தி அறிக்கை. வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து விவரங்களை எடுத்துக் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன. இந்திய பாதுகாப்பு படைகளின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்பட தலைவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து இன்று 10 எல்லைப்புற மாநிலங்களுடன் உயர்நிலை ஆலோசனை மேற்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து விவரங்களை எடுத்துக் கூறினார். முன்னதாக இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் பாதுகாப்பு படைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அரசு நாளை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாளை காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ராணுவ நடவடிக்கை பற்றிய விவரங்கள் அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கு எடுத்துக் கூறப்படும். இந்திய பாதுகாப்பு படைகள் நேற்று இரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டு 9 தீவிரவாத முகாம்களையும் துல்லியமாக தாக்கி அழித்தன. பாகிஸ்தானின் சியால்கோட்டில் சர்ஜால் முகாம், பஹாவல்பூரில் மர்காஸ் சுபானல்லா, மர்காஸ் தைபா முரித்கா மற்றும் மெஹமூனா ஜோயா முகாம்கள் இதில் அடங்கும். ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டு 25 நிமிடங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சவாய்னலா, சையதுனா பிலால், கோட்லி அப்பாஸ் உள்ளிட்ட தீவிரவாத முகாம்களும் தாக்கி அழிக்கப்பட்டன. இந்திய ராணுவமும் விமானப்படை மற்றும் வெளியுறவு அமைச்சகமும் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி, இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இத்தகவல்களை வெளியிட்டனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் நேற்று பின்னிரவு 1:05 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை 1:30 மணி வரை நீடித்ததாகவும் இவர்கள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரவாதத்திற்கு ஆள் பிடித்து மூளைச்சலவை மையங்கள், பயிற்சி பகுதிகள் மற்றும் ஏவு தளங்களை பல்வேறு இடங்களில் அமைத்து வந்திருப்பதாக இவர்கள் தெரிவித்தனர். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பாகிஸ்தானின் எந்த ஒரு ராணுவ மற்றும் சிவிலியன் கட்டடங்கள் மீதும் குறிவைக்காமல் தீவிரவாத முகாம்களை மட்டுமே வெற்றிகரமாக தாக்கி அழித்து இருப்பதாகவும் இனி வருங்காலத்தில் பாகிஸ்தான் அத்துமீறல்களில் ஈடுபட்டாலும் பதிலடி கொடுக்க முற்றிலும் தயார் நிலையில் இந்திய படைகள் இருப்பதாகவும் இவர்கள் கூறினர். இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானிய தீவிரவாத முகாம்கள் மற்றும் தீவிரவாத செயல்பாடுகள் குறித்த விவரங்களை கர்னல் சோஃபியா குரேஷி வெளியிட்டு பேசுகையில், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தில் தொடர்புடைய தீவிரவாத இலக்குகள் முற்றிலும் நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருப்பதை பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் வெளிப்படுத்தி இருப்பதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார். தீவிரவாத செயல்பாடுகளை கண்காணித்து வரும் இந்திய உளவு அமைப்புகள் இந்தியா மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என குறிப்பு காட்டி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளுக்கு ஊறு விளைவிப்பதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்தியாவின் இதர பகுதிகளில் சமூக நல்லிணக்கத்தை குலைப்பதே பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் நோக்கம் என்று அவர் கூறினார். சிவிலியன்கள் தாக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு பார்க்கையில் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு பஹல்காம் தாக்குதலே மிக மோசமான தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எனும் தீவிரவாத குழுவினர் பஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்ளதாகவும் லஷ்கரே தொய்பாவுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் திரு மிஸ்ரி தெரிவித்தார். பாகிஸ்தானிய தொடர்புகள் நிரூபிக்கப்பட்டு உள்ளதால் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்திய அனைவரையும் தண்டிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த செய்தியாளர் கூட்டத்தின் போது ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல் எந்த அளவிற்கு துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் குறிவைத்து தாக்கப்பட்ட முகாம்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் இடையிலான தொடர்புகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் விரிவான ஒளி விளக்கப்படங்களும் காட்டப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கான தமது உத்தேச பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். முந்தைய திட்டத்தின்படி பிரதமர் திரு நரேந்திர மோடி குரோயேஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்வதாக இருந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை பற்றிய சிறப்பு செய்தி அறிக்கை. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீதான இந்திய பாதுகாப்பு படைகளின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கட்சி வித்தியாசமின்றி தலைவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர். நாட்டின் அப்பாவி சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கான இந்தியாவின் பதிலடிதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் இந்திய மக்கள் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் சரியான பதிலடி கொடுக்கவும் தீவிரவாதத்தை பூண்டோடு வேரறுக்கவும் மோடி அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்பதை உலகம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி உள்ளனர். தீவிரவாதத்தை வேரோடு சாய்க்கும் மன உறுதியும் வல்லமையும் இந்தியாவிற்கு இருப்பதாக பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இந்திய பாதுகாப்பு படைகள் குறித்து தாம் பெருமிதம் அடைவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் துணிச்சலே ஒவ்வொரு இந்தியரின் நம்பிக்கை என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக தமிழகம் இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வரவேற்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்திய ராணுவத்திற்கும் சொந்த முறையிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை முன்னாள் ராணுவத்தினர் உள்பட சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் வரவேற்றுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஹவில்தார் எழில்மாறன் ராணுவ நடவடிக்கையை வரவேற்று எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிந்தூர் தாக்குதல் ஒரு நியாயமான தாக்குதலாகவே கருதப்படுகிறது. சிந்தூர் என்பது குங்குமத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அதை அழித்து விட்டு சென்ற அந்த தீவிரவாதிகளின் சரியான பாடம் புகட்டுவதற்காகவே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற தீவிரவாதிகளின் பயிற்சி பெறும் முகாம்களின் மீது தாக்கப்படுகின்றது என்பதையும் 2.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள குண்டுகள் பொழிந்திருக்கின்றன. அதாவது இது கேஸ் அந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்தி அல்ல மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதில்லை. எந்த இடத்துல அடிக்கிறோமோ அந்த இடம் மட்டும்தான் அழியும். ஒரு பில்டிங்ல அடிச்சானா அந்த பில்டிங் மட்டும்தான் அழியுமே தவிர பக்கத்துல போய் அதனுடைய கேஸ் எல்லாம் எந்த விதமான ஏற்படுத்தும் ஏற்படும். எனக்கு இப்போது 68 வயதாகிறது. இப்பொழுது கூட்டால் கூட போர் மூலம் என்ற ஒரு சூழல் நிலவினால் அதற்காக இப்பொழுதும் நான் எல்லையோர பகுதியில் சென்று பணியாற்ற உந்துதலோடு இருக்கின்றேன். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து எல்லைப்புற நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 10 எல்லைப்புற மாநிலங்களுடன் உயர்நிலை ஆலோசனை மேற்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோரை திரு அமித்ஷா தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து ஆலோசித்தார். எல்லைப் பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இணை ராணுவ படைகளில் விடுப்பில் சென்றுள்ள ஜவான்களை உடனடியாக திரும்ப அழைக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். சிவிலியன்களின் பாதுகாப்பே அரசின் உயர் முன்னுரிமை என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோட்டை ஒட்டியுள்ள கிராமங்களை குறிவைத்து இன்று பாகிஸ்தான் துருப்புகள் நடத்திய பீரங்கி மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் 9 பேர் உயிர் இழந்தனர், 41 பேர் காயமடைந்தனர். 9 பாகிஸ்தானிய தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து எல்லைக்கு அப்பால் இருந்து இந்திய கிராமங்கள் மீது தாக்குதல் தொடங்கியதாகவும் இந்திய ராணுவத்தினர் இதற்கு தக்க முறையில் பதிலடி கொடுத்து வருவதால் எதிரி தரப்பில் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆகாஷ்வாணி ஜம்மு நிருபர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து விவரங்களை எடுத்துக் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன. இந்திய பாதுகாப்பு படைகளின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்பட தலைவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர்.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து இன்று 10 எல்லைப்புற மாநிலங்களுடன் உயர்நிலை ஆலோசனை மேற்கொள்கிறார். இத்துடன் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது வழக்கமான செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.